Hello friends, welcome to After Effects Tamil tutorial part 4 Nachino. போன கிளாஸ்ல காம்போசிஷன் எப்படி செட் பண்றது, ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்போ காம்போசிஷன்ல எப்படி வர்க் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நான் முதல்ல ஃபைல் போய் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபைல் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்ம இங்கே பாத்தீங்கன்னா டைரக்டா எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டருக்கு போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து HT வால்பேப்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 வால்பேப்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். மொத்தம் ஓப்பன் ஆயிடுச்சு. இது நாலுத்தையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சிடுறேன். நியூ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதிலேருந்து ஒரு ஃபைல் மட்டும் எடுத்து ஒரு புதுசாக ஒரு காம்போசிஷன் கிரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து போட்டோன்னே காம்போசிஷன் அதுவே செட் ஆகிடுச்சு. இப்போ போட்டோன்னே செட் ஆகிடுச்சு. நம்மளோட காம்போசிஷன் செட்டிங்காக என்ன அப்படின்றத நம்ம செட் பண்ணுவே இல்லையா அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா காம்போசிஷன் செட்டிங் அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணி அதாவது காம்போசிஷன் நம்ம ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங் வந்துடுச்சு. இதை நம்ம ஜூம் பண்ணி மவுஸை ரோல் பண்ணுறதுனால ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், தெரியுதுங்களா? அப்படி இல்லை நான் இங்கே போய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டேரெக்டாகவும் போய்ட்டு ஃபிட்க்கு இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு பாருங்கள், அங்கே போய்ட்டு ஃபிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக காம்போசிஷனுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிக்கும். அப்படி இல்லை 50 கொடுத்துட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இருக்க பேனல்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இன்னும் 2 ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் ஃபைல் இம்போர்ட் பண்ணும்போது டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு. அதாவது மொதல் இருக்க ஃபைல் பார்த்தோன்னா சின்ன சைஸு. இப்போது இந்த நம்ம இம்போர்ட் பண்ண ஃபைல் பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, தெரியுதுங்களா? அது வந்து நான் ஹைட் பண்ணி காட்டுறேன் இருங்க. பார்த்தோன்னா பின்னால பேக்ரவுண்ட், அதாவது இந்த இமேஜுக்கு பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்றது இந்த கண்ணு மாதிரி இருக்கிறத என்ன பண்ணுவோன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே இப்போ இதுக்கு இந்த கண்ணு மாதிரி இருந்துச்சுன்னா அது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் இருங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன். அப்போ வந்து நல்லா புரியும். பார்த்தோன்னா இங்கே 2 இமேஜஸ் வந்துருக்கு. அதாவது இது பின்னால் இந்த இமேஜஸ் இருக்குது. அது 2011க்கு பின்னால் இந்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்றது இருக்குது. அது எப்படி பார்த்தோன்னா இப்போ இந்த கண்ணு இதை எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்கன்னா கேன்சல் ஆகிடுது, தெரியுதுங்களா? அதாவது நம்ம ஹைட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணுறோம். இதுவே நீங்கள் ஆடியோ ஃபைல் இம்போர்ட் பண்ணியிருந்தீங்களா அந்த ஆடியோ ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம இமேஜ்ன்றதுனால அதை யூஸ் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா சோலோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 இமேஜில் இப்போது இந்த ஒரு இமேஜை மட்டும் நம்ம எந்த இமேஜ் அந்த பட்டன் கொடுக்குறோமோ அந்த இமேஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அந்த இமேஜை நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது நான் இந்த இமேஜ் வேணால் எனக்கு செகண்ட் கேர்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் கேர்து வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதை இப்போ இதை எடுத்து விட்டுனா இது போயிடும். நம்மளுக்கு எது வேணுமோ அது மட்டும் நம்மளோட டிஸ்பிளே பண்ணி வைக்கணும். ஏதாச்சும் சிங்கிள் ஃபைலில் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த சோலோ பட்டனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே அது பக்கத்தில் பார்த்தோன்னா இங்கே லாக் பட்டன் அப்படி ஒன்று இருக்குது. இது எதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜுக்கு நான் லாக் பட்டன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லாக் பட்டன் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் இமேஜ் நம்ம என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஆகலை. மற்ற இமேஜை நம்ம மறைச்சாலையும் அது மட்டும் அப்படியே இருக்குது. அதாவது எந்த ஒரு எஃபெக்டும் அதுக்கு வந்து ஆகாது. ஏன்னா நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காகத்தான் இந்த லாக் பட்டன் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஓவராலாக பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம இமேஜுக்கான அந்த ஒர்க்கு நம்ம ஒரு சிங்கிள் இமேஜஸை எந்த இது மாதிரி ஒரே டைமில் ஒர்க் பண்ணும்போது அதோட ஒப்பாசிட்டி டைம் லைன் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இங்கே பார்த்தோன்னா அதோட இங்கே டகுல் சுவிட்ச் அப்படின்னு, அதாவது டகுல் சுவிட்ச் அண்ட் மோடு இருக்குது. அதுக்கு கொடுத்தோன்னா அது நம்மளுக்கு எந்த மோடில் வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா இங்கே நம்ம நார்மலாக இருக்குது. அதாவது நம்மளுக்கு இப்போ இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு எந்த இதில் வேணும் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ வந்து ஹார்ட் மிக்ஸ் அப்படின்ற ஒரு மோடில் இருக்குது. அதனால் இந்த கலரில் இருக்குது. நான் இப்போ இதை பெருசு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுவே நான் வேறு மோடில் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரீன் மோடுக்கு மாற்றோம்னா ஒரு ஸ்க்ரீன், அதாவது நம்ம ஒரு டிவி ஸ்க்ரீன் அந்த மாதிரி இருக்கும், தெரிஞ்சுங்களா? பேக்ரவுண்டில் இருக்கிறது அப்படியே தெரியிற மாதிரி வந்துருக்கு. அது வேணால் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். லீனியர் டாக்கு அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்ம மோடஸை மாற்றிக்கிறதுக்காக இந்த பட்டன் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இங்கே பார்த்தோன்னா இங்கே
இந்த மோஷன் பிளர் அப்படின்றது இருக்குது. இது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு மாதிரி பிளர் பண்ணி, அதாவது கொஞ்சம் அந்த நம்மளோட இமேஜஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி கண்ணுக்கு மறைந்த மாதிரி வரணுன்றதுக்காக, அதாவது பிளர் பண்ணி காட்டணுன்றதுக்காக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தோன்னா இந்த பேனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது தெரியுதுங்களா, அதுபடி லைட்டாக மறைஞ்சிடுச்சு, அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்யும் போது இதெல்லாம் என்ன அப்படின்றது நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. 3D லேயர் பார்த்தோன்னா 3 டைமென்ஷனில் தெரியறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா XY பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இப்போ க்ரீன் கலர் ரெட் கலர் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு இது என்னன்னு தெரியும். இப்போதைக்கு இது 3D பேனல்ஸு எப்படி, அதாவது இந்த இதுக்கு மட்டும் நம்ம 3D யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுப்போம். அப்புறம் பார்த்தோன்னா இப்போ இன்னும் இதுலேயே இன்னொன்று பற்றி பார்ப்போம். இன்ஃபோ அப்படின்ற ஒரு பேனல் பற்றி பார்ப்போம். இந்த இன்ஃபோ அப்படின்றது பார்த்தோன்னா இந்த விண்டோஸில் நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த இடத்த பற்றி கலரிங்கு பொசிஷனை பற்றி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதுக்கு தான் அதோட இன்ஃபோ அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 0 கிட்ட நான் கொண்டு போயிருக்கேன். அந்த இடத்துல பாருங்கள், நான் அந்த ரெட் க்ரீன் ப்ளூவோட கலரு அதோட இருக்கிற பொசிஷன் எல்லாம் மாறும் பாருங்கள், தெரியுதுங்களா. ரெட் கலர் பார்த்தோன்னா அது பொசிஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. அதேமாதிரி என்கிட்ட கொண்டு போகிறேன். இந்த நம்மளோட காம்போசிஷனில் நம்ம கொண்டு போகிற இடத்த பற்றி அது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த இன்ஃபோ பேனல் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம டைமிங்லாம் ரன் பண்ணும்போது இங்கே தெரிஞ்சுக்கும் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அதாவது ஃப்ரேம் சைஸ் வந்து அது சொல்லும், தெரியுதுங்களா. இப்போ பார்த்தோன்னா 1 செகண்டில் இருக்குது, 2 செகண்ட் அந்த மாதிரி டைமிங் யூஸ் ஆகும். இது பார்த்தோன்னா நம்ம எந்த சைஸில் வேணும் அப்படின்றது ஆஃபு ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆட்டோன்றது நம்ம அந்த இமேஜுக்கான சைஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும். இந்த கேமரா வியூ இதெல்லாம் பற்றி நம்ம வர கிளாஸில் இன்னும் மீதி இருக்கிறதெல்லாம் பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு ஃபைல் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் மட்டும் பார்த்துவோம். இங்கே நம்ம செலக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக டிலீட் கொடுத்தாலும் டிலீட் ஆகிடும் பாருங்கள், தெரியுதுங்களா, டிலீட் ஆகிடும். இப்போ அவங்க மறுபடியும் கூட இம்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இம்போர்ட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா டேரெக்டாக வந்துடுச்சு. இங்கே பார்த்தோன்னா நம்ம சைஸ் அதை சின்னஸ் பண்ணிக்கலாம், அதை நம்ம ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு லெட்டர்ஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா நியூவில் போய்ட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு சீனு அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா சீனு அப்படின்ட்டு வந்திருக்கு. இந்த கண்ட்ரோல் பேனல்ஸ் எல்லாம் வச்சு இந்த டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வர கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இந்த அதாவது கம்போசிஷனில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.